ஹலோ மக்களே, வெல்கம் பேக். மே மாதத்தில் இருக்கும் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோ போலனா எப்படி? ஸோ இந்த மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 10 மொபைலுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு 4-5 மொபைல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாருனா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எனக்கும் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாவங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபோன் எது அப்படின்னா ஒரு அல்ட்ரா சீரீஸு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வருஷமும் லான்ச் பண்ணல, அதுக்கு முன்ன வருஷமும் லான்ச் பண்ணல. ஸோ விவோலேருந்து X300 அல்ட்ரா ஃபைனலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபோன் அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் எவ்வளோ தெரியுமா? 1.5 லேக்ஸுக்கு கீழே இருக்கும். ஒரு 1.3 to 1.5 லேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு 2K பேனல், 144 Hz LTPO பேனல் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா தாங்க இந்த ஃபோனில் வேறு லெவல். அதுவுமே அந்த எக்ஸ்டெண்டட் கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200mm 400mm சொல்லிட்டு வேறு லெவலு. இது ஒரு அல்ட்ரா, அதுக்கேற்ற மாதிரி 2 200 MB கொடுத்துருக்காங்க, ஒரு 50 MB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 100 வாட் சார்ஜராக இருக்கட்டும், 12GB 512GB தான் வந்து பேஸ் வேரியண்ட்டு. ஸ்னாப் ட்ராகனோட 8L Gen 5 தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6600 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு அல்ட்ரா சீரீஸ் ஃபைனலாக இங்கே லான்ச் ஆக போகுது. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே இதில் ஜீஸ் கேமரா தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் கேமரா பேக்கேஜோடு இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் நானே ஒரு 3 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். X200 அல்ட்ரா நானே யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ஸோ ஒரு வேறு லெவல் ஜூம் கெப்பாசிட்டியோடு இருக்க ஒரு ஃபோன். இன்றைக்கி எல்லாமே நல்லா பண்ணுது. ஏன் நம்ம கையில் இருக்க பயபில் கூட இந்த ஜூம் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வச்சு நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. மேக்ரோவுக்கு பேசவா வேணும் அந்த ஃபோனை பற்றி. ஸோ X300 அல்ட்ரா என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ எல்லாரும் வந்து ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நாங்களும் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி விவோலேருந்து X300 FE இந்த ஃபோன் எதுக்காக இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது லான்ச் ஆகக்கூடிய செக்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் வந்து ஒரு 75 to 80K. X300ஓட ப்ரைஸிங்கில் தாங்க இது லான்ச் ஆக போகுது. ஆனால் இந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு இதுலேயுமே ஜேஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்டெண்டட் டெலிஃபோட்டோ எக்ஸ்டெண்டட் கிட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் ஆக போகுது. அதே மாதிரி 8256 பேஸ் வேரியண்ட்டாக இருக்க போகுது. சேம் 50 ப்ரைமரி, 50 அல்ட்ரா வைடு, 8 MB வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி தாங்க அந்த அல்ட்ரா வைடை கொடுக்க போகிறாங்க. மற்றபடி 90 வாட் சார்ஜர் இருக்க போது, 6500 mAh பேட்டரி இருக்க போது. இது ஒரு 6.31 inches 1.5K 120 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 8 Gen 5 லான்ச் ஆகுது. ஆக்சுவலாக இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு 3வது ஃபோன். ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா iQOO 15R, OnePlus 15R, அதே மாதிரி மோட்டோலேருந்து சிக்னேச்சர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4வதாக லான்ச் ஆகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகேவா அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி ப்ரைஸ் இன்க்ரீஸில் பார்க்கும்போது தான் இது இவ்வளோ ப்ரைஸில் லான்ச் ஆகிற மாதிரியே தெரியுது. ஸோ நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிச்சாலும் இது லான்ச் ஆக போதுங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கேமரா தான் வேணும் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இதை வாங்கிறதுக்கு கூட ஒரு 15,000 போட்டு நீங்கள் X300 Pro வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. X300 தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம், அதுவே உங்களுக்கு மோர் தென் எனாஃபாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து என்னத்தை சொல்ல, லான்ச் பண்ணுறாங்க, பண்ணட்டும், என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கலாம். ஸோ 3வது நம்ம பார்க்க போகிற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா OnePlusஓட Nord CE6 தான். இந்த ஃபோன் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்குள்ளே நானே கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா CE5 ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்க ஒரு ஃபோனு. கிட்டத்தட்ட அதோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது Dimensity 8350ஓட லான்ச் ஆச்சுங்க. இந்த ஃபோன் வந்து 7S Gen 4ஓட லான்ச் ஆகுது. ஒரு பெரிய ட்ராபேக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபோன் லான்ச் ஆகிறது 30K. ஸோ 30Kக்கு இன்றைக்கி எழுதப்படாத விதி தான் அந்த 7S Gen 4. 7 Gen 4, 8400 அல்ட்ரா இதெல்லாம் கொடுத்த இடத்துல இப்போ இதை கொடுக்குறாங்க. ஈவன் 30Kக்கு அவன் வந்து 8S Gen 4லாம் கொடுத்தான்.
ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இன்றைக்கி ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல சிப்செட்டாக யோசிக்கும்போது ஒரு நார்மலான யூஸருக்கான ஒரு சிப்செட்டாக இன்றைக்கி OnePlus மாறிட்டுருக்கு. இன்னும் தான் இவங்க வந்து 120 FPS எங்களால் PUBG கேம் ப்ளே பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும், இன்னும் லோ செட்டிங் சிஸ்டம் விளையாட முடியுது. அதுதான் இங்கே விஷயமே. சரி, கேமராயாச்சும் எதனா மாற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 2 கேமரா கொடுத்தாங்க, இப்போ அதை ஒன்றாக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, 50 MB பேக்கு, 32 MB ஃப்ரண்ட்டு. இதில் வந்து டியூவல் ஆக்சஸ் மோட்டார்லாம் கொடுக்குறோம், நாங்கள் வந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாலும் இது வந்து எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்னு யோசிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 inches 144 Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. 8000 mAh பேட்ரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் OS 16 தான் லான்ச் ஆக போகுது. IP68, 69, 69K இது எல்லாமே இருக்க போதுங்க. ஸோ இது பார்க்கணுமா, இதுக்காக இது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரிப்பா, 4வது ஃபோன் எது அப்படின்னா இதுவும் OnePlusோட Nord CE6 Lite தான். CE6 Lite, CE6ஏ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ CE6 Lite எப்படி இருக்குன்னு யோசிக்கும்போது இது ஒரு 6.72 inches 144 Hz LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது லான்ச் பண்ணுற ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து CE6 Lite வந்து ஒரு 25Kக்கு கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். LCD டிஸ்பிளே, ஸோ அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக எனக்கு தோணுது. ப்ளஸ் வந்து Dimensity 7400 அப்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அப்பெக்ஸ் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 5300 mm² வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்கதா இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. 45 வாட் சார்ஜர் இருக்க போது, 50 MB கேமரா, ஃப்ரண்ட் வந்து 8 MB கொடுத்துருக்க போகிறாங்க. மிலிட்ரி கிரேடோட 810Hம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கீழே வர மாதிரி இருக்குங்க. சரி, 5வது ஃபோன் இது ஒரு நல்ல ஃபோன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதுல இதை அப்படியே CMFல லான்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோன் தான். CMFோட ஃபோன் 3 Pro. இது எக்ஸ்பெக்டிங் பார்த்தீங்கன்னா 30,000 கீழே தான். ஸோ இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 120 Hz OLED டிஸ்பிளே ஒரு 6.7 inches எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 7S Gen 4 தான் இதுலேயே இருக்க போகுது. 128 கண்டிப்பாக இருக்க போகுது. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 50 MB மெயின், 50 MB டெலிஃபோட்டோ, ஒரு 8 MB அல்ட்ரா வைடு. ஸோ இதில் இருக்க அதே செட்டப்பு. இல்லைனா வந்து நீங்கள் 3A Pro, 3A, ஸோ இதே மாதிரி தான் அதுவும் இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்தாங்க. அதே மாதிரி 45 வாட் சார்ஜரும் 5000 mAh பேட்டரியும் கொடுக்குறாங்க. ஸோ நத்திங் அப்படின்னு யோசிக்கும்போது நான் வந்து நத்திங் டே டு டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இதோட அந்த நத்திங் OS செம்மையாக இருக்குது, ரொம்ப ஃப்ளூயிடாக ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த டாட் மேட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த OS. ஸோ வெல்டன் நத்திங் இந்த இடத்துல வந்து நல்லாவே பண்ணுறாங்க. கால்பாய் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த OS பர்சனலாக பிடிச்சிருக்குங்க. சரி, 6வது ஓப்போவோட Find X9 Ultra. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதுவுமே 1.4 to 1.5 lakhsக்குள்ளே தான் லான்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபா. இன்றைக்கி அல்ட்ரா சீரீஸ்னாலே சாம்சங், ஆப்பிள் இந்த செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக லான்ச் ஆகுது. 10x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் லாங் டேஸ். 10x டெலிஃபோட்டோ எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். S22 Ultra, S23 Ultra இது ரெண்டுத்துலேயுமே 10x டெலிஃபோட்டோ இருந்துச்சு. இப்போ என்ன தான் 5x கொடுத்துட்டு என்னால் 10xக்கு வந்து ஆப்டிக்கல் லெவலில் ஜூமில் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் 10x இஸ் ஆல்வேஸ் 10x. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.82 inches 2K 144 Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை கிடையாது. இதுலேயும் 8 Gen 5 கண்டிப்பாக இருக்க போகுது. ஸ்டோரேஜ் 12256, 12512 இந்த மாதிரி இருக்க போகுது. பேட்டரி 7050 mAh 100 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. கேமரா தான் இதில் மேட்ரு. எந்த அளவுக்கு இந்த கேமரா பொட்டன்ஷியலாக இருக்கும்னா பிரைமரி 200 MB, 3x 200 MB, அல்ட்ரா வைட் 50 MB, அதே மாதிரி உங்களுக்கு அந்த 10xம் 50 MB கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராக்காக ஒருத்தர் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அப்கிரேடான ஒரு ஃபோனாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஹாசல்பிளட் கொலாபரேஷனில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு சூப்பரான கேமரா கண்டிப்பாக இதில் இருக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கலாமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. பிகாஸ் ப்ரைஸிங் தாங்க ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி இது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இவ்வளவும் கொடுத்து 9mm திக்னஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்கிறது. ப்ளஸ் இது வீகன் லெதரில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமரா லவருக்காக லான்ச் பண்ண மாதிரி ஒரு தெரியுது. ஒரு நல்ல ஃபோன் என்ன கேட்டிங்கன்னா நான் அல்ட்ரா சீரிஸ் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே அந்த 15 Ultra எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது அல்ட்ரா சீரிஸில் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம், ஆனால் அது அப்டேட் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றது தான். சரிப்பா, 7வது ஃபோன் ஓப்போவோட Find X9s. இந்த X9s எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு X9க்கான ஒரு ஃபோனா அப்படின்னா
ஆக்சுவலாக அப்படி தான் இது இதுவுமே அந்த X300 FE மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inches AMOLED டிஸ்பிளே 120 Hz தான் கொடுத்துருக்க போகிறாங்க. MediaTek 9500S இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, போக்கோவோட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன X8 Pro Maxல இருக்க அதே சிப்செட் தான் 8256, அதே மாதிரி 8512 இது கண்டிப்பாக இருக்க போது, 12GB RAM இருக்க போது, 7050 mAh பேட்டரி இருக்க போது, அதே மாதிரி 50+50+50 மூணுமே 50 கொடுத்துட்டாங்க. ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வாங்கணும். அதே மாதிரி என் பட்ஜெட் வந்து 60 to 70Kக்குள்ளே இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா ஓப்போலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. வந்து ரெனோ சீரீஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபோன். ஏன்னா இதுலேருந்து இன்னொரு 5000 6000 கம்மியாக போட்டிங்கன்னா ரெனோ சீரீஸே வந்துடும். ரெனோ சீரீஸ் வேணாம், அதுக்கு பதில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எட்டாவது ஃபோன் எது அப்படின்னா நம்ம இன்ஃபினிக்ஸோட Note 60 தாங்க. இன்ஃபினிக்ஸ் வர ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. Note 60 Pro வீடியோ அது நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி Note 60 சேம் டிசைன் தான், ஆனால் அந்த கிளிப் மேட்ரிக்ஸ் பதில் லைனாக விட்டாங்க. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20Kக்குள்ளே 7400 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அல்டிமேட். ஆனால் இதில் வந்து 6.78 inches AMOLED 144 Hz 1.5K பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 6000 mAh பேட்டரி இருக்கும்போது கேமரா 50+8 MB கொடுத்துருக்க போகிறாங்க. 45W சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த 20Kக்குள்ளே இதை லான்ச் பண்ணும்போது இது ஒரு நல்ல டிவைஸாக கண்டிப்பாக இருக்கும். இதுலேருந்து ஒரு 8000 போட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேடான ஃபோன் கிடைக்க போகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் இருக்குது நீங்கள் ப்ரைஸிங்கில் பார்த்தா. அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது என்ன ஃபோன் அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட GT50 Pro. இந்த 50 Pro 60 Pro இந்த மாதிரி நம்மளை போட்டு குழப்புறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த GT அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே இவங்களை பொறுத்தவரை கேமிங். GT30 Proவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8350 அல்டிமேட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 8400 தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எதனா பேரை போட்டுப்பாங்க, அல்டிமேட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை போட்டுக்கு போகிறாங்க. ஆப்வியஸாக இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னா ஆல்ரெடி டே டு டே நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. போக்கோ X7 Proவில் பார்த்தீங்களா அதே சிப்செட் தான். இதுலேயும் ஒரு 1.5K 6.878 inches 140W AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. 128 8256. ஸோ 128 தூக்கி விட்டு 256 கொடுத்தா என்னடான்ற மாதிரி தான் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 50+8 13 MB செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க. 2 கேமரா கொடுக்குறாங்க, அதுவும் நல்ல விஷயம். அதே மாதிரி 6000 mAh பேட்டரி 45W சார்ஜிங் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் கூலிங் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் வைஸும் சரி இன்னைக்கு இன்ஃபினிக்ஸில் ஒரு லுக் அண்ட் எலகண்ட்டாக, அதே மாதிரி இதில் ட்ரிகரும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 30 Proலேயே ட்ரிகர் இருந்துச்சு. ஸோ 50 Proலையும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கேமிங் ட்ரிகரோட ஒரு ஃபோனு, அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட ஒரு ஃபோனுன்ற மாதிரி இன்ஃபினிக்ஸால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். XOSும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ ஆப்பிள் அடித்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது. இதில் என்னோட வெயிட்டிங் எதுக்கு அப்படின்னா நான் மோஸ்ட்லி இந்த 2 அல்ட்ரா ஃபோனு தாங்க வெயிட் பண்ணுறேன். X300 Ultra, X9 Ultra. ஸோ இந்த 2 ஃபோன் என்னால் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரில. வாங்க முடிஞ்சாலும் அந்த ஃபோனை நான் வாங்குவேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ப்ரைஸிங் இன்றைக்கி தேதிக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மே மந்தில் இது எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு 4 ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா May 7th கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். விவோ, நார்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா May 6th May 8th இதெல்லாம் லான்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாருன்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் இதோட ப்ரைஸிங் இதோட ஸ்பெக்குக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.